இன்னைக்கு திருக்குறள் கதைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதிகாரம் 31 வெகுளாமை. வெகுளாமை அப்படின்னா சினம் கொள்ளாமை அப்படின்னு பொருள். சினம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம் கொள்ளாமை. என்ன குறள்னு பார்த்தீங்கன்னா தன்னைத்தான் காக்கி சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். இந்த குறளுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கோபம் வச்சிருந்தோம், நம்மளோட கோபம் இருந்ததுன்னா அந்த கோபமே நம்மள அடிச்சிடும் அப்படிங்கிறத இதனுடைய பொருள். இதற்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். அந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ கேட்டுட்டு அதை நீங்க என்கிட்ட சொல்லணும், சரியா? என்ன ஸ்டோரினா, ஒரு ராஜா டெய்லி வேட்டையாட போவாரு. அதனால காட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு அரண்மனையை உருவாக்குறாரு. ஒரு நாள் வேட்டையாட போறப்ப ஒரு புள்ளிமான், குட்டி புள்ளிமானை பாக்குறாரு. அந்த மானை எடுத்து வந்து அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. டெய்லி எந்திரிச்ச உடனே என்ன பண்றாரு, அந்த புள்ளிமானை தான் பார்ப்பாரு. சரிட்டு அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, தூங்கி எழுதிக்கிறாரு. காலையில போய் அந்த மானை பார்க்கலான்னு போறாரு. மானை காணும். மானை காணும் அப்படி ஒரு பெரிய கோவம் வந்துச்சு. கோவம் வந்தோடனே என்னாச்சுன்னாங்க, என்னடா மானை காணுமே அப்படின்னு கோவம் வந்துட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்கறாரு, கிடைக்கவே இல்லை. உடனே இது யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம் கொள்றாரு. உடனே கடவுள் அவர் முன்னாடி தோன்றுறாரு. தோன்றுறவங்க அவருக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப, இந்த மாதிரி நான் ஒரு அழகான புலிமான் வளர்த்தேன், அந்த மானானது காணா போயிடுச்சு, எவன் எடுத்தான்னு தெரியல, அவனை என் கண்ணு முன்னாடி கொண்டுவாங்க அப்படின்னு அவனை நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு அதிக கோபத்தோட சொல்றாரு. சரி, உனக்கு அந்த மரம் தானே, ஆனா அந்த மரத்தை கேட்கறது முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு கேளு, யாரா இருந்தாலும் பரவாயில்லையா அப்படிங்க. அந்த அவசரத்துல யாரோ மனுஷன் எடுத்துருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் கேட்டுப்பாரு. கடைசியை பார்த்தா அந்த கடவுள் வரம் கொடுத்தாரு. வரம் கொடுத்தா அந்த மாடை பிடிச்சிட்டு போனது ஒரு பயங்கரமான சிங்கம். அந்த சிங்கம் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறப்ப என்ன ஆகும், அந்த